அண்மை செய்தி சித்தோடு அருகே நெடுஞ்சாலையில் காணாமல் போன 1.5 வயது பெண் குழந்தை தற்போது காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. பாலத்தின் கீழ் பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்தபோது பெண் குழந்தை கடத்தப்பட்டது. தற்போது அக்குழந்தை நாமக்கல்லில் மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட குழந்தையை பெற்றோரிடம் காண்பித்த காவல்துறைக்கு கண்ணீர் மல்க பெற்றோர் நன்றி தெரிவித்திருக்கின்றனர். கடந்த அக்டோபர் 15 சித்தோட்டில் காணாமல் போன குழந்தையை 7 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் தற்போது அக்குழந்தை மீட்கப்பட்டுள்ளது. குழந்தையை கடத்தியதாக ரமேஷ் என்பவரை நாமக்கல்லில் கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? வேதவள்ளி, இந்த 1.5 வயது பெண் குழந்தை வந்தனா கடத்தப்பட்டதிலிருந்து ஈரோடு மாவட்டம் அடுத்திருக்கக்கூடிய சித்தோடு கோணவாய்க்கால் என்ற பகுதியில் சேலம் கொச்சின் நெடுஞ்சாலையில் மேம்பாலத்திற்கு அடியில் பெற்றோர்களுடன் உறங்கிக் கொண்டிருந்த இடத்தில்தான் இந்த குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 15ஆம் தேதி இரவு வழக்கம் போல ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியினர் தங்களது 5 வயது மகன் மற்றும் 1.5 வயது பெண் குழந்தை வந்தனா ஆகியோரை கொசு வலையில் உறங்க வைத்துவிட்டு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அதன் அருகிலேயே படுத்து உறங்கியுள்ளனர். 16ஆம் தேதி அதாவது அதிகாலை ஒரு 5 மணி நேரம் இடைவெளியில் அவருடைய குழந்தையின் பெற்றோர் எழுந்து பார்க்கும் பொழுது கொசுவலை அறுக்கப்பட்டு 1.5 வயது பெண் குழந்தை வந்தனா கடத்தப்பட்டிருப்பது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக சித்தோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனடியாக காவல்துறையினர் முதற்கட்டமாக 3 தனிப்படைகள் அமைத்து அந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரணை செய்து தீவிரமாக தேடி வந்திருந்தனர். ஆனால் எந்தவித தடயங்களும் கிடைக்காமல் காவல்துறையினர் தொடர்ந்து தனிப்படையின் எண்ணிக்கையை அதிகரித்து 7 தனிப்படைகள் அமைத்து குழந்தையை கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரம் காட்டியிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில், அதாவது குழந்தை உறங்கிய அந்த பகுதிக்கு வரக்கூடிய பகுதி, செல்லக்கூடிய பகுதி என 33 இடங்களை கண்டறிந்து அங்கிருந்த 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக ஆராய்ந்தனர். இதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் அந்த நேரத்தில் செல்போன் பயன்படுத்தியதை சிக்னல்களை வைத்து நாமக்கல்லில் அந்த குழந்தை இருக்கலாம் என சந்தேகத்தின் பேரில் அங்கு சென்று காவல்துறையினர் அங்கு குழந்தை 1.5 வயது குழந்தை வந்தனா இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக அந்த 1.5 வயது பெண் குழந்தை வந்தனாவை மீட்ட காவல்துறையினர் தற்போது சித்தோடு காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றனர். அதனையடுத்து அங்கு குவிந்திருந்த வந்தனா என்ற குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் முழுக குழந்தையை ஆற தழுவிக்கொண்டு காவல்துறையினர் காலில் விழுந்து நன்றியை தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர் ரமேஷ் என்பதும் தனது 2வது மனைவிக்காக இந்த குழந்தையை கடத்தி சென்று கொடுத்ததாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. இதன் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா செய்தியாளர்கள் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது குழந்தை நலமாக இருக்கிறது, பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறனர். குழந்தையை கண்ட மகிழ்ச்சியில் தற்போது பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டு காவல்துறையினருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.